இந்தியர்களை மொத்தமாக வெளியேற்ற வேண்டும் என ஆஸ்திரேலியாவில் வெறுப்பு பேரணி. இந்த வெறுப்பு பேரணியின் மூலம் ஆஸ்திரேலிய சமூகங்களுக்கிடையே மாறுபட்ட பல சிந்தனைகள் ஏற்பட்டிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றது. கான்பராவில் இருந்து வந்த அந்த செய்தியை நாம் இப்பொழுது உங்களுக்கு தர காத்திருக்கிறோம். ஆஸ்திரேலியாவில் இந்தியர்கள் பலரும் உலகின் பல நாடுகளுக்கு சென்று பணியாற்றி வருவது யதார்த்தமான நிலை. மத்திய கிழக்கு, அமெரிக்கா, யூரோப்பிய நாடுகள் மற்றும் பல பகுதிகளில் இந்திய மக்கள் அதிகமாக பணி நிமித்தம் செல்வதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஆஸ்திரேலியாவிற்கும் கூட இந்தியர்கள் பல கல்விக்காகவும் தொழிலுக்காகவும் அவர்கள் இந்தியாவிலிருந்து இடம்பெற்று செல்வதற்கு எதிராக ஆஸ்திரேலியாவில் வெறுப்பு பிரச்சாரம் இப்பொழுது தலை தூக்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை. அப்படித்தான் இந்த முழுமையான வெறுப்பை விதைக்கும் ஒரு பேரணி ஆஸ்திரேலியாவில் நேற்று முன்தினம் நடந்தது. படிப்பு மற்றும் வேலை வாய்ப்பிற்காக வெளிநாடுகள் செல்லும் இந்தியர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதே நேரம் சில நாடுகளில் இந்தியர்கள் இனரீதியான பாகுபாடுகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. இதனால் இனவெறி தாக்குதல்களும் தொடர்ந்து தொடர்கதையாகவே நடைபெறுகிறது. சமீப காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் உலக அளவில் அதிகரித்து வருவதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இதற்கிடையே ஆஸ்திரேலியாவில் அப்படித்தான் குடியேற்றத்தை கண்டித்து இந்திய மக்களின் வேகமாக வளர்ந்து வரும் குடியேற்ற நிலைகளை கண்டித்து மிகப்பெரிய எதிர்ப்பு பேரணிகள் நடைபெற்றன. குடியேற்றத்தை தடுக்க வேண்டும் என்பது முழக்கமாக வைத்து நடந்த இந்த பேரணியில் இந்திய புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக, அந்த புலம்பெயர்ந்த சமூகங்களின் வாழ்வியல் நடவடிக்கைகளுக்கு எதிராக பல்வேறு வாசகங்கள் இந்த பேரணியில் காண முடிந்தது. அது ஒட்டுமொத்த வெறுப்பின் அடிப்படையில் மூழ்கடிக்கப்பட்ட ஒரு செய்தியாகவே அது அமைந்தது. இந்த புலம்பெயர்ந்த மக்களுக்கு எதிரான பல்வேறு வாசகங்களும் கூட அதில் வெறுப்பை அதிகமாகவே கக்கியது. மார்ச் பார் ஆஸ்திரேலியா, இந்த மார்ச் பார் ஆஸ்திரேலியா என்ற பெயரில் இந்த பேரணியில் ஆஸ்திரேலிய மக்கள் தொகையில் 3 விழுக்காடு மட்டுமே உள்ள இந்திய வம்சாவளியினர் மீது வன்மத்தை கக்கும் வகையிலான வாசகங்கள், அதாவது வசைகள் அதிகமாக இடம்பெற்றிருந்தது. இது குறித்து வழங்கப்பட்ட ஒரு துண்டு பிரச்சாரத்தில் 100 ஆண்டுகளில் கிரேக்கர்களும் இத்தாலியர்களும் வந்ததை விட கடந்த 5 ஆண்டுகளில் அதிக இந்தியர்கள் ஆஸ்திரேலியாவிற்கு குடிபெயர்ந்து விட்டார்கள். ஒரு நாட்டிலிருந்து மட்டும் இத்தனை பேர் வந்துள்ளனர் என்றால் மற்ற நாடுகளை நினைத்து பாருங்கள். குடியேற்றம் என்பது கலாச்சார ரீதியாக பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. இது சிறிய கலாச்சார மாற்றமல்ல, இது அப்பட்டமான மாற்றம். பன்னாட்டு நிதியில் சுரண்டப்படும் பொருளாதார மண்டலமாக ஆஸ்திரேலியாவை நாங்கள் மாறவிட மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம் என்ற அந்த கடும் போக்கு பேரணிவாதிகள், அதன் அமைப்பாளர்கள் தெரிவித்தார்கள். இந்த பேரணிகளில் இந்தியர்களின் மீது வன்மத்தை கக்கும் வகையில் போஸ்டுகளை பரவலாக பார்க்க முடிந்தது. அந்நாட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு டேட்டா அடிப்படையில் 2013 முதல் 2023 ஆண்டு வரை இந்தியர்களின் எண்ணிக்கை 2 மடங்காகி உள்ளதாகவும் சுமார் 8.45 லட்சமாக அது உயர்ந்துள்ளதாகவும், இந்த குடியேற்ற நடவடிக்கைகளை தடுக்க ஆஸ்திரேலிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், அரசியல்வாதிகள் உரிய நடவடிக்கை எடுக்காததே இந்த பிரச்சனையின் மூல காரணம் என்றும் கடும்போக்குவாதிகள், பேரணி அமைப்பாளர்கள் தெரிவித்தார்கள். கடுமையாக சாடியும் உள்ளார்கள். ஆஸ்திரேலியாவில் சிட்னி, மெல்போர்ன், கான்பெர்ரா என பல முக்கிய நகரங்களில் மிகப்பெரிய பேரணிகள் நடைபெற்றன. 5000 முதல் 8000 பேர் கலந்து கொண்டார்கள். ஆஸ்திரேலிய தேசிய கொடிகளை போர்த்தி போராட்டம் நடத்தினார். இதன் காரணமாக சிட்னி முழுவதும் பாதுகாப்பிற்கு பல நூறு காவல்துறை அதிகாரிகள் குவிக்கப்பட்டார்கள்.
இருப்பினும் சிட்னியில் எந்த ஒரு மோதலும் இல்லாமல் இந்த போராட்டம், இந்த பேரணி அமைதியாக முடிந்தது. சிட்னி மட்டுமின்றி மெல்போர்னிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அங்கெல்லாம் மோதல் ஏற்பட்டது. நாம் குடியேற்றத்தை நிறுத்தவில்லை என்றால் நமது மரணம் நிச்சயம் என்றெல்லாம் கடும் போக்கு இனவெறி கருத்துக்களை சொல்லி போராட்டங்கள் அங்கு நடைபெற்றது. மெல்போர்னில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வன்முறை ஏற்பட்டது. பெப்பர் ஸ்ப்ரே உள்ளிட்ட ஆயுதங்களை பயன்படுத்தும் அளவுக்கு நிலைமை மோசமானது. இதில் மெல்போர்னில் 6 பேர் கைது செய்யப்பட்டார்கள். 2 அதிகாரிகள் காயமடைந்தார்கள். அதேபோல் ஆஸ்திரேலிய தலைநகர் கான்பெராவில் போராட்டம் நடந்தது. கான்பெராவில் நாடாளுமன்ற மாளிகை நோக்கி நடந்த பேரணியில் பல நூற்றுக்கணக்கான பேர் கூடினார்கள். மேலும் குயின்ஸ்லாந்து உள்ளிட்ட பிராந்தியங்களிலும் ஆர்ப்பாட்டங்கள் இந்தியர்களுக்கு எதிராக தலைவிரித்து ஆடியது என்றுதான் சொல்ல வேண்டும். அதே நேரம் ஆஸ்திரேலிய அரசு இந்த ஆர்ப்பாட்டத்தை மிக அதிகமாக கடுமையான முறையில் கண்டித்துள்ளது. மார்ச் பார் ஆஸ்திரேலிய பேரணியை கண்டிப்பதாகவும், இது சமூக நல்லிணக்கத்தை அதிகரிப்பதற்கு பதிலாக வெறுப்பை தூண்டும் வகையில் இருப்பதாக தொழிலாளர் துறை அமைச்சர் முர்ரே வாட்-ஸ்கை தெரிவித்துள்ளது மிக முக்கியமான செய்திகளில் ஒன்றாகும். அதேபோல் இந்த பேரணி சமூக ஒற்றுமையை பிளவுபடுத்தும் முயற்சி என்றும், ஆஸ்திரேலியாவில் அதற்கு இடமில்லை என்றும் உள்துறை அமைச்சர் டோனி பெர்க் தெரிவித்திருக்கிற கருத்தும் மிக முக்கியமானதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. ஆஸ்திரேலியாவில் இந்தியர்களுக்கு எதிரான பேரணி இந்தியர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் நடைபெற்றதாக கூறப்பட்டாலும், இந்த பேரணியில் ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டதும் இந்த வெறுப்பை அதிகரித்திருப்பதாகவே நாம் யூகிக்க முடிவதாக இருக்கின்றது. ஏன் என்று கேட்டால், உலகின் வாழும் பல சமூகங்கள் உலகில் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டு புரிந்துணர்வு அடிப்படையில் எந்த ஒரு சமூகத்திற்கும் எதிராக இது போன்ற மனோநிலையில் மக்கள் வாழ்ந்து கொள்ள முனைவது வருங்காலத்தில் பெரும் அதிர்ச்சியையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும். ஆஸ்திரேலியாவில் இந்தியர்கள் அவர்கள் வேலைகளிலே தலையிடுவதும் அவர்களுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வதாகவும் கூட இந்த குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது. இந்த போராட்டங்கள் வெளிநாட்டினர் அதிக அளவில் குடியேறுவதை எதிர்ப்பதாக நாஜிக்கள் மற்றும் வலதுசாரி அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். மேலும் மார்ச் பார் ஆஸ்திரேலியா போன்ற அமைப்புகள் குடியேற்றத்திற்கு எதிரான பேரணிகளை நடத்தியுள்ளன. இந்த போராட்டங்கள் இந்தியர்கள் உள்பட வெளிநாட்டவர்கள் அதிக அளவு ஆஸ்திரேலியாவில் குடியேறுவதை அவர்கள் கண்டிப்பதாகவும் மட்டுமல்ல, இந்திய சமூகத்திற்கு இடையே ஒரு பெரும் அச்ச சூழ்நிலையை நிச்சயமாக ஏற்படுத்தும். இந்தியாவில் இருந்து செல்கிற மக்கள் விசேடமாக உழைப்பவர்களாகவே அறியப்படுகிறார்கள். அந்த உழைப்பின் பால் அவர்கள் குறைந்த பணிக்காக குறைந்த சம்பளத்தை பெற்றுக்கொண்டு அதிகமாக வேலைகளை செய்து வருவதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆகவேதான் இந்தியர்களுக்கு எதிரான இந்த பேரணி தொடர்கின்றது. உண்மையில் இந்தியாவிற்கு எதிரான இந்த பேரணி இது தொடரும் நிலையில் இதற்கான தீர்வுகளை எடுக்க வேண்டிய பொறுப்பில் இந்திய அரசாங்கமும் அதற்கான ஆட்சி தலைமையும் அதை கண்டுகொள்ளாவிட்டால் இது அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் ஒரு மாபெரும் தாக்கத்தை மட்டுமல்ல, ஒரு மாபெரும் சமூக சீரழிவை ஆஸ்திரேலியாவில் ஏற்படுத்தும் என்றே பலர் எண்ணக்கூடிய சூழ்நிலையில் இதன் இறுதி வடிவம் எதுவாக இருக்கும், இதை யூகிப்பது தற்போது சிரமம்தான். எப்படி இருப்பினும் இந்திய சமூகத்தில் ஒரு பதட்டமும் அச்சமும் பாதுகாப்பின்மையும் ஏற்பட்டிருப்பதாக கான்பராவில் இருந்து செய்தியாளர்களும் செய்தி ஏடுகளும் கருத்து தெரிவித்திருக்கின்றன.